இவ்வளோதாங்க விசா ப்ராசஸ்ஸு. சொல்லும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுல்ல, ஆனால் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. வணக்கங்க, வெல்கம் பேக் டு மை சேனல் மேட் ஃப்ரம் ஸ்காட்டிஷ். அதுக்கப்புறம் இன்று ஒரு புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி ஃபார்முலா கொண்டு வரேன்னா கலக்குவேன், சாப்பிட்றேன், அவ்வளோதான். இப்போ நான் உங்களை எங்கே கூப்பிட்டு வந்துருக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இங்கே நம்ம ஊர் தண்டியில் கேம்படவுன் பார்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே இயற்கை வளமெல்லாம் சூழ அப்பா எப்படி இருக்கும் தெரியுமா? இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா எம்பிட்டு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்காட்லாண்டு, இயற்கை வளமாக எம்பிட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. எனக்கு என்னமோ நான் இந்த ஊரை ரொம்ப விற்கிறணும்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டு இருக்குது. ஆனால் தப்பு இல்லைங்க, ஊர் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது. சரி, நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பேசலான்ட்டு இருந்தேன்னா, இந்த ஜாப் மார்க்கெட் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிதான் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே வந்துட்டு நல்லா இல்லை, வழங்கவே வழங்கலை, நாசமாக போச்சு, அடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. சரி, உண்மையிலையுமே இவங்க சொல்கிற மாதிரி இவங்கன்னா பொதுவாக இந்த நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டாலுமே யூகே வராதிங்க, அழிஞ்சு போயிடுவீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுவாக எடுத்தாலே வந்துட்டு இந்த மாதிரியான சில கண்டென்ட் வரும் தெரியுமா? அது உண்மையிலேயே அது உண்மையா இல்லை அது உண்மை இல்லையா? என்னடா உளர்ற அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி சில ரிசர்ச்லாம் பண்ணி சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதை பற்றி பேசலாம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐயா இந்த மாதிரி விசா ப்ராசஸை வந்துட்டு டீட்டெயிலாக ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்குமே தோணுச்சு, ஆமாம், இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் வர்றவங்கலாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்களே அடுத்து வீசாவுக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு வீசா ப்ராசஸ் என்னென்ன எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ஸ்டேஜாக அது நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே விளக்கமாக ஒரு வீடியோவாக போட்டோம்னு சொன்னால் கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். மற்றவங்களுக்கு உதவுற எப்பயுமே நம்ம மற்றவங்களுக்கு உதவியே பழகிட்டோம்ல, அதனால் இன்றைக்கி வீசா ப்ராசஸை வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு நான் சொல்கிறேன். லைக் என்ன எப்படி ப்ராசஸ் நடக்கும், என்னென்ன ஸ்டேஜாக நடக்கும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லிவிட்டு, இன்னொரு நண்பர் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாருன்னா, லைக் எசென்ஷியல்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள், நாங்கள் யூகே வர்றதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் எதெல்லாம் வந்துட்டு எசென்ஷியலாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீசா ப்ராசஸை டீட்டெயிலாக பார்ப்போம், அண்ட் தென் எசென்ஷியல்ஸ் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, உங்களோட வீசா ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு 5 பொருள் வந்துட்டு கட்டாயமாக வேணும். அதில் முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் கேஷ் லெட்டர், யூனிவர்சிட்டி கேஷ் லெட்டர். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு டெபாசிட் பே பண்ண அந்த இன்வாய்ஸு. மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் ப்ரூஃபு, நான் அதை பற்றி சொல்கிறேன். நாலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் டெபாசிட் பே பண்ணது போக எக்ஸஸாக அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டியூஷன் ஃபீ வந்துட்டு பே பண்ணுறதுக்காண்டி ப்ரூஃபு. அஞ்சாவது விஷயம் என்னென்னு சொன்னால் டியூபர்குலோசிஸ் டெஸ்ட் ரிசல்ட். இந்த 5 விஷயமுமே உங்களோட வீசா ப்ராசஸ்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போது லிவிங் எக்ஸ்பென்ஸ் ப்ரூஃப்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொன்னால் நீங்கள் யூகேக்கு வந்து படிக்கிறதுக்கு இந்த காலங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு பைசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு யூகே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்ம ப்ரூஃபாக சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, யூகே லண்டனுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி படிக்கிறோன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு அரவுண்ட் 13K வந்துட்டு நீங்கள் ப்ரூஃப் காமிக்கணும். 13Kனா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 14 லட்சம் வந்துட்டு எங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காமிக்கணும். அதுக்கப்புறம் அவுட் சைட் லண்டனுக்கு வெளியில் ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு 9 to 10 பவுண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அதாவது 9,000 to 10K பவுண்ட்ஸ், இல்லைனா 10K பவுண்ட்ஸ் to 11K பவுண்ட்ஸ், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த அரவுண்ட் இந்த இதில் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மேக்ஸிமம் வந்துட்டு அவுட் சைட் லண்டனுக்கு வந்துட்டு நம்ம கணக்கு காமிக்கணும்.
இந்த மாதிரி நம்ம கணக்கு காமிச்சா மட்டும்தான் நமக்கு வீசா கிராண்ட் ஆகும். அதுக்கு அப்போ தான் வந்துட்டு நமக்கு வீசா அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 5மே நம்மக்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் நமக்கு வீசா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்க கேஷ் லெட்டரு, நம்மளோட அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டரு, அதுக்கப்புறம் டிபி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ப்ரூஃபு, உங்களோட இங்கே இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வாங்கின மார்க் ஷீட்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சப்மிட் பண்ணி இப்படி தான் இருக்கும் ப்ராசஸ். உங்களுக்கும் மோஸ்ட்லி ஏஜென்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ வீசா ப்ராசஸ்னால் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு பைசாவும் நம்ம கொடுக்கணும். வீசா ப்ராசஸ்க்கு வந்துட்டு 2 விதமாக வந்துட்டு நமக்கு பைசா வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஒன்று வீசா அப்ளிகேஷன் பைசா, அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு நமக்கு ஒன்று போடுவாங்க. ஸோ இது 2க்குமே வந்துட்டு சேர்த்து நமக்கு பைசா போடுவாங்க. பைசாவும் வந்துட்டு வீசாவுக்கு மாறும். எப்படி மாறும்னா உங்கள் கோர்ஸ் பொறுத்து மாறும். சில பேர்த்துக்கு யூகேயில் ஸ்டூடெண்ட் வீசான்றது வந்துட்டு டயர் 4 வீசா. இந்த வீசாவுக்கு வந்துட்டு 1 இயர் வீசா இருக்கும். இல்லை உங்கள் கோர்ஸ் வந்துட்டு 2 வருஷம் கோர்ஸ்னால் 2.5 இயர்ஸ் கோர்ஸ் வந்துட்டு 2.5 இயர்ஸ் வீசா வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்களோட கோர்ஸோட டியூரேஷனை பொறுத்து உங்களோட வீசா டியூரேஷன் மாறும். அப்படி மாறும் பட்சத்தில் உங்களுக்கு பைசா எக்ஸஸ் ஆகும். இப்போ 1 இயர் கோர்ஸ்னால் அதுக்கு ஒரு 1 to 170 lakhs கிட்ட ஆகும். 2 வருஷம் இல்லை அதுக்கு மேலே எக்ஸஸாக போகுதுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 lakhs 260 lakhs அந்த மாதிரி வந்துட்டு ஆகும். ஸோ உங்களோட கோர்ஸோட டியூரேஷன் பொறுத்து உங்களோட வீசா காஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்படி தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது நம்ம பைசா கொடுத்து நம்மளோட வீசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு மொத்தம் 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் சென்னை ஹெட் ஆஃபீஸு. இந்த 2 ஹெட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஹெட் ஆஃபீஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்காண்டியும் பயோமெட்ரிக்ஸ் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காண்டியும் இந்த 2 ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணணும், ஸ்லாட் புக் பண்ணணும். இது 2த்துக்குமே தனித்தனி ஃபீஸ் இருக்குது. சென்னை ஆஃபீஸில் வந்துட்டு அரௌண்ட் 2 to 3K வந்துட்டு செலவாகும் ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு. இதுவே கோயம்புத்தூர் ஆஃபீஸுன்னு சொன்னால் அரௌண்ட் 6K வந்துட்டு ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு வந்துட்டு செலவாகும். அங்கே என்ன நடக்கும்னா நீங்கள் இங்கே வீசாவுக்கு வந்துட்டு பைசா கொடுத்துட்டு புக் பண்ணிடுவீங்க ஸ்லாட்டு. அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் வீசா வேணுமா இல்லை ப்ரியாரிட்டி வீசா வேணுமான்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட் வீசா அண்ட் ப்ரியாரிட்டி வீசாவுக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றுமே இல்லை. ஸ்டாண்டர்ட் வீசானா 3 வாரத்தில் வந்துட்டு உங்களுக்கு வீசா இஷ்யூ ஆகிடும்னு சொல்லுவாங்க. ப்ரியாரிட்டி வீசானா 5 நாளில் வந்துட்டு உங்களுக்கு வீசா வந்துட்டு இஷ்யூ ஆகிடும்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி நேரத்தில் வந்துட்டு ப்ராசஸ் வந்துட்டு முடியும் தெரியுமா? கேஷ் லெட்டர் வர்றதுக்கு வந்துட்டு டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி சைடில் நிறையா வந்துட்டு பிரச்சனை அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போது கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரியாரிட்டி வீசா வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் அவங்களோட யூனிவர்சிட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு ப்ரியாரிட்டி வீசா சூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் வீசாவிலே வந்துட்டு 1 வீக்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குலாம் வந்துட்டு நான் கிறிஸ்மஸ் டைமில் போட்டிருந்தேன். இருந்தாலுமே எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு 6 to 7 டேஸ்லேயே வந்துடுச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் வீசா அண்ட் ப்ரியாரிட்டி வீசான்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுருக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியே ஆகணும். கேஷ் லெட்டரு, அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் ப்ரூஃப் எவிடன்ஸு, அதுக்கப்புறம் அன்கண்டிஷனல் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு என்னென்னலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வீசா ரிஜெக்ட் ஆகுறது ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது இது மட்டும்தான், வேறு எந்த ரீசனுமே கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஸ்டூடெண்ட் வீசா வந்து ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. அதனால் டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு தெளிவாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் வீசா வந்துட்டு ஈஸியாக ஒரு 5 to 6 டேஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும். இவ்வளோதாங்க வீசா ப்ராசஸ்ஸு. சொல்லும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுல்ல, ஆனால் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. உண்மைதான். ஏன்னா நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல, கேஷ் லெட்டரு, அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் நம்மளோட இன்வாய்ஸ் அது இதுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பண்ணுறவங்களாட்டையுமே பாதி உசுறு போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கேஷ் வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப சுலபங்க. நீங்கள் கேஷ் வந்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து கேஷ் வந்துட்டு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க.
ஆனால் இப்போ வந்து புது ரூல்ஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், என் யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு முன்னாடி இருந்தே ஸ்ட்ரிக்டான யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கேஷ் இன்டர்வியூ வச்சு தான் வந்துட்டு கேஷ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ போட்ட புது ரூல்ஸ்னால் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி கேஷ் இன்டர்வியூவே இல்லாமல் இஷ்யூ பண்ணிட்டு இருந்த யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்துட்டு கேஷ் இன்டர்வியூ வந்துட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்த டைமில் நிறைய பேர் வந்துட்டு அதனால் அடி ஆனாங்க. ஏன்னா அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது கேஷ் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு கேஷ் இன்டர்வியூ இருக்குதுன்னே வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்களாம் கேஷ் இன்டர்வியூ வேணான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. ஆனால் திடீர்னு கேஷ் இன்டர்வியூ வரும்போது அவங்களால அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியாமல் நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு கேஷ் இஷ்யூ ஆகாமல் வந்துட்டு போயிடுச்சு. ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இது அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட மறுபடியும் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். கேஷ் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு முக்கியமாக எது தேவைன்னு சொன்னால் ப்ரொவின்ஷியல் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. ப்ரொவின்ஷியல் இல்லாமல் இந்த ஊரில் வந்துட்டு உங்களுக்கு கேஷ் இஷ்யூ பண்ணவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலாக ஸ்காட்லாண்டில் இருக்கிறேன்னா, நான் ஒரு யூனிவர்சிட்டி. என் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கிலாந்தில் இருக்கிறான், அவன் ஒரு யூனிவர்சிட்டி. அவனுக்கு வந்துட்டு செப்டம்பர் இன்டேக்குக்கு கேஷ் இஷ்யூ பண்ணுறதுக்கு ப்ரொவின்ஷியல் வந்துட்டு இல்லைன்னு சொல்லும்போது, அஃபிடவிட் இல்லாட்டினா போனஃபைட் வச்சுட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணி அஃபிடவிட் வச்சா அவனுக்கு கேஷ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதுவே என் பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய கோர்ஸுக்கு கேஷ் இஷ்யூ பண்ணுறதுக்கு ப்ரொவின்ஷியல் இல்லாமல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் வந்துட்டு 1க்கு 100 தடவை நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு ப்ரொவின்ஷியல் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துருமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டெபாசிட் பே பண்ணுறது, வீசா ப்ராசஸ் வந்துட்டு இனிஷியல் பண்ணுறது எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேஷ் இஷ்யூ ஆகாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது ரீஃபண்ட் ஆகிறதுக்கு 1 மந்த் கிட்ட வந்துட்டு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு டெபாசிட் வந்துட்டு ரீஃபண்ட் ஆகும். அதனால் இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் வந்துட்டு வீசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெபாசிட் பே பண்ணுங்கள். காசை வந்துட்டு வெறுமனே வந்துட்டு எடுத்து கொடுத்துடாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும். ஸோ வீசா ப்ராசஸ் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் டவுட் வந்தால் கூட நீங்கள் எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எசென்ஷியல்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு முக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் நம்பின மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு நம்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஊர்லேயே வந்துட்டு இந்த காசு நிறையா போட்டு இந்த ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷூ வாங்குறது வேணவே வேணாங்க. ஏன்னா நம்ம ஊரில் செலவு பண்ணுற காசுக்கே இங்கே நல்ல பிராண்டில் அடிடாஸில் இந்த மாதிரியான பிராண்டில் வந்துட்டு இங்கே நல்ல ஷூவே நம்ம வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் ஊரில் வந்துட்டு ஷூஸ் வாங்காதீங்க, இங்கே வந்து ஷூஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் ஜாக்கெட் வந்துட்டு ஊரில் வாங்கிடாதீங்கன்னா ரொம்ப ரொம்ப காசு சொல்லுவாங்க, அங்கே வாங்காதீங்க. அங்கே வாங்கினா அது இந்த ஊர் இதுக்கு வந்துட்டு வெதருக்கு சூட் ஆகாமல் இருக்குமா அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் இங்கே ஒரு மாதிரி ட்ரெண்டாக இருக்கும்ல, அந்த ட்ரெண்டுக்கு வந்து சூட்டே ஆகாதுமா, ஆடாக இருக்கும். அதனால் இங்கே வந்து நீங்கள் வாங்க அதே காசுக்கு இங்கே நல்ல குவாலிட்டியில் சூப்பராக வந்து வாங்கிக்கலாம். அதனால் வரும்போது வெறும் ஜர்க்கின்னு அதுக்கப்புறம் ஒரு ஜூடியோ ஷோ கூட போதும் உங்களுக்கு, அதை வச்சு இங்கே சஸ்டெயின் பண்ணிக்கலாம். வந்து இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது நீங்கள் நம்ம ஊரில் நீங்கள் வச்ச பட்ஜெட்டுக்கே வந்துட்டு இங்கே நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் யுட்டென்சில் சைடுக்கு போனோன்னா எதெல்லாம் நான் எடுத்து வந்தேன், எனக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னால், தோசை டவா, அதுக்கப்புறம் சாப்பாடு பாத்திரம், அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் வைப்பீங்கன்னு சொன்னால் குக்கரில் வச்சுக்கோங்க, எனக்கு குக்கருக்கு பிடிக்காது, அதனால் சாப்பாடு பாத்திரம், குழம்பு பாத்திரம், காய் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கப்புறம் காய் ஏதாச்சும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கப்புறம் இட்லி குண்டா. இது எல்லாமே தான் எனக்கு இப்போ வரைக்கும் சூப்பராக யூஸ் ஆகிட்டுருக்கு. என்னோட டே டு டே லைஃபுக்கு நான் எது வைக்கணுன்னாலுமே இது ஃபுல்லாக கவர் ஆகிடுது. இது எல்லாமே எசென்ஷியல்ஸுங்க. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கும் கரண்டியும், அதுக்கப்புறம் தட்டும், அப்புறம் சாப்பாடு தட்டும், இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படலை. இங்கே வந்து தான் ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து எனக்கு தேவைப்பட்டு நான் வாங்கினது 2 விஷயம் என்னென்னு சொன்னால், மிக்சரு, அதுக்கப்புறம் வந்துட்டு கெட்டிலு. ஸோ இது மட்டும்தான் நான் இங்கே வந்து வாங்கினேன். மற்றது எல்லாமே வந்துட்டு ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் அதை வச்சு தான் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது நல்லாவே உதவுது. ஸோ யுட்டென்சில் சைடு பார்த்தோன்னா இது நமக்கு போதும்.
இன்னொன்று முக்கியமான விஷயம், உங்களுக்கு நம்மளோட ஊரோட மசாலா, காரம் இதெல்லாம் நமக்கு வேணும்னு சொன்னால் ஊர்லேருந்தே தயவு செஞ்சு மசாலா அரைச்சி எடுத்து வந்துருங்க. ஏன்னா இந்த ஊரில் நீங்கள் என்ன மிளகா பொடி வாங்கி போட்டாலும் இந்த ஊருக்காரவங்களுக்காண்டி மட்டும்தான் வந்துட்டு இந்த ஊரில் வந்து பொருள் வச்சுருப்பாங்க. இந்த ஊருக்காரவங்களுக்கு இம்முனு பூண்டு காரம் கூட தாங்காது. அதனால் நீங்கள் நம்ம ஊரில் இருந்தே மிளகா பொடி வந்துட்டு எடுத்து வந்துடுங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊர் டேஸ்ட்டு கொஞ்ச நாச்சும் கிடைக்கும். அவ்வளோதான். ஓரளவுக்கு விசா ப்ராசஸ்லேயும் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எசென்ஷியல்ஸும் இவ்வளோ தான் எசென்ஷியல்ஸ். இதுக்கு மேலாம் தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு செப்டம்பர் இன்டேக்கு கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் டவுட் வருதோ அது எல்லாத்தையும் கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஹாய். அதுக்கப்புறம் எனக்கு புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் பெரிய ஹாய். இப்போ வரைக்கும் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பெரிய தம்ஸ் அப் அண்ட் தேங்க்ஸ். அண்ட் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த உண்மையிலேயே ஜாப் ரியாலிட்டி எப்படி இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும், அதுக்கப்புறம் அக்கமடேஷன் வந்துட்டு இங்கே என்ன மாதிரி இருக்கும், எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ see you on another video. Thank you for watching. Bye.